வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். 1.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். மனமார்ந்த நன்றிகள் என் சார்பாக, என் குழு சார்பாக. lifehoroscope.in இந்த வெப்சைட்டை வந்து ரொம்ப ஜென்யூனாக ஃபுல் சர்வீசஸ், அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, மேரேஜ் மேட்சிங், வாஸ்து, ஜெமாலஜி, ருத்ராட்சம், எனி சர்வீசஸ் ரிலேட்டட் டு அஸ்ட்ராலஜி வேர்ல்டு வைட். நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் நம்பர் டிஸ்பிளேலே தெரியும், அந்த நம்பரை மட்டும் பயன்படுத்திங்க. நன்றி. நிகழ்ச்சியில் போகலாம். ரிஷப ராசி, மேஷ லக்னம். 2026 ஜூன் மாதம் வரக்கூடிய குரு பேச்சு. ராசிக்கு குரு வந்து 3, தெளிவாக புரிஞ்சுங்க. ராசிக்கு குரு 3. நான் பெருசாக அதுக்கு ரொம்ப ஹோப் கொடுக்குற மாதிரி ப்ரிடிக்ஷன் கொடுக்கல. ஏன்னா 3ல் குரு வந்தால் பொதுவாக நல்ல பலன் கிடையாது அர்த்தம். ரிஷபத்துக்கு அதை பெருசாக எடுத்துக்கலாம்னு கூட 3ஆம் இடத்துல குரு. இப்போ லக்னம் வந்து மேஷம். இந்த மேஷ லக்னமாக வந்து ராசி ரிஷபமாக இருந்தால் அந்த முதல் 2 எப்படி காம்பினேஷன் பண்ணுறது? அதுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்குமா? 4ல் குரு, மேஷத்துக்கு வந்து 4ல் குரு. அப்போது மேஷம் ரிஷபம் காம்பினேஷன் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் சுமார் தான். சில பல மாற்றங்களை மட்டும் செய்யலாம். உதாரணத்துக்கு ஒரு சிறிய தூர பிரயாணம், ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வந்து மைக்ரேட் ஆகணும் பண்ணலாம். வீடு மாற்றலாம். ஒரு ஸ்கூல் மாற்றணும், ஒருத்தருக்கு மாற்றலாம். ஒரு வேலையை வந்து கொஞ்சம் வந்து இன்டர்னல் சேஞ்சஸ் பண்ணணுமா, அது பண்ணலாம். அந்த மாதிரி பலன் மட்டும்தான் இந்த டைமில் கொடுக்க போது. சிந்திச்சு செயல்பட்டால் நல்லது. அதே ரிஷப ராசி, லக்னமும் ரிஷபமாக இருக்குது, ராசியும் ரிஷபமாக இருக்குது, லக்னமும் ரிஷபமாக இருக்குது. குரு 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்து குரு அப்படிங்கிறது பொதுவாக அவ்வளோ விசேஷமான பலன் இல்லை. பட் ரிஷபத்துக்கு அது பெரிய லெவலில் பாதிக்கலனாலும் கூட உச்சம் அடைகிறார். ஸோ நீங்கள் எங்கெல்லாம் டேக் கேர் பண்ணணும், ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் இந்த அக்கம் பக்கம் ஆட்களை வந்து ரொம்ப நம்பக்கூடாது, அதாவது உங்களோட நெய்பர்ஸ். அதுக்கடுத்து ரிஷபராசி ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து புதிய முயற்சி, புதிய முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம். ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் அடக்கமாக அமைதியாக போயிடுறது நல்லது. 3ஆம் இடத்து குரு தேவையில்லாத பண ரீதியாகவோ ஏதாவது ரீதியாக ஒரு சில மனஸ்தாபங்களை வர வைக்கும். அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக எப்போவுமே சைலன்ஸ் வந்து ரொம்ப நல்லது, அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நல்லது. அடுத்தது ரிஷபத்துக்கு, நான் ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு சொல்கிறது, இந்த 3ஆம் இடத்து குரு அதிகம் யாரையும் நம்பாமல் பண முதலீடு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லது. இதுதான் மெயின். அடுத்தது ரிஷப ராசி லக்னம் வந்து மிதுனமாக எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பரவாயில்ல. ராசிக்கு 3ல் இருந்தாலும் அந்த லக்னம் மிதுனத்துக்கு 2nd ஹவுஸில் குரு வந்துடும். ஸோ ரிஷபம் ராசி மிதுன லக்னம் பலன்கள் எப்படி இருக்கும்? ஃபைனான்ஷியலாக ஓகே, வரவு செலவு சமமாக இருக்கும். பட் வரவு உண்டு. ஜாப் ரிலேட்டாக நம்ம பார்க்கும்போது இது வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துரும். அதுவும் உங்களுடைய இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷனில் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சான்ஸை கொடுத்துரும். ரெக்கமெண்டேஷன் யாரோ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸ்ட்ராங்காக அவங்கள. அதுக்கடுத்து ஃபேமிலி, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அதுவும் சடனாக திடீர் ஏற்பாடு. ரிலேஷன்ஷிப் இருக்கீங்க, கல்யாணம் பண்ணலாம், இல்லை கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும், இல்லை நல்ல ரிலேஷன்ஷிப்பும் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு டைம் தான் இது. ரிஷப ராசி மிதுன லக்னம். அடுத்தது பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குது. இந்த வருஷம் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக நல்லா வருது. வரவு செலவு சமம், அந்த மாதிரி இருக்குது. அதே ரிஷப ராசி கடகம் அப்படிங்கிற லக்னம். கடகம் அப்படிங்கிற லக்னம் வந்து நீங்கள் வந்து ரிஷபத்தோட காம்போ பண்ணி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இந்த ஃப்ரெண்ட்லி காம்பினேஷனுக்கு வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கடகத்தில் தான் குரு வந்து உச்சத்துக்கு வர்றாரு. ஸோ ரிஷபராசியாவது 3ஆம் இடமான கடகத்தில் தான் குரு உச்சத்துக்கு வர்றாரு. அங்கே ஜென்ம குரு, இங்கே வந்து 3ஆம் இடத்து குரு. இந்த காம்பினேஷன் இருக்கும்போது கொஞ்சம் மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட் சைடில், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் சைடில் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, கரியரில் சேஞ்சஸ், ப்ரொமோஷன், இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லபடியாக போயிட்டுருக்கு. பரவாயில்ல, கடவுள் நல்லா ப்ளஸ் பண்ணியிருக்காரு, அதை அப்படியே வச்சுக்கிட்டு வாழ்க்கையை தள்ளிடுவோன்னு நினச்சிங்கன்னா சூப்பர். பெரிய லெவலில் அகலக்கால் வைக்காமல், பெரிய லெவலில் முயற்சிகளை செய்யாமல் ரொம்ப சிம்பிளாக அழகாக கொண்டு போயிடுது, நீட்டாக கொண்டு போயிடுது நல்லதுன்னு நான் சொல்கிறேன். ரிஷபம் ராசி, சிம்மம் வந்து லக்னம். சிம்மம் வந்து நெருப்பு லக்னம், ரிஷபம் பூமியுடைய தத்துவம் ராசியில். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் பார்க்கும்போது 12, 3, அந்த ராசிக்கு 3, அந்த லக்னத்துக்கு 12. அப்போ சுப விரயங்கள், விரயம், சுப விரயம். இதை சுப விரயமாக நீங்கள் தான் மாற்றிக்கணும். உஷாராக இருக்கிற பணம் சேவிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே வெளியில் வரும். இப்போ கரையிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கும். அது வீணான செலவாக பண்ணாமல் நல்ல செலவாக நீங்களே பண்ணிடுறது நல்லது. கொஞ்சம் தான தர்மம், சேரிட்டி ஒர்க்லாம் பண்ணுங்கள். கோயில் வழிபாடு செய்யுங்க. கொஞ்சம் நிறைய வந்து நீங்கள் வந்து நல்ல செலவுகளாக, சுப விரயங்களாக, வீடு வாங்குறீங்க, வாகனம் வாங்குறீங்க,
கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அது பெட்டர். அப்படி தான் இந்த ரிஷபம் அப்படிங்கிற ராசிக்கும் சிம்மம் அப்படிங்கிற லக்னத்துக்கும் பொருந்தது. ரிஷப ராசி கன்னி லக்னம் 2026 ஜூன். கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியை பொறுத்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பூமி தத்துவம். புதன் இது வீடு, அது சுக்கிரன், ஃப்ரெண்ட்லி பிளானட்ஸ். ஒரு பக்கம் ராசிக்கு 3ஆம் இடம்னாலும் லக்னத்துக்கு வந்து 11ஆம் இடம். ஸோ 11th ஹவுஸில் லாபம், 3ஆம் இடம் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ். ரெண்டுடைய காம்பினேஷன் எப்படி இருக்குது? பரவாயில்ல, இழுத்து பிடிச்ச ஒரு விஷயமா பண்ணிடுவீங்க. உங்களுக்கு தானாக வாய்ப்பு வரும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் தேடி போனால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு மறுக்கப்படாது. உங்களுக்கு தானாக ஒரு சேஞ்ச் வரும்னு நான் சொல்லலை. பட் ஆனால் நீங்கள் தேடி போய் ஒரு மாற்றத்துக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா அது நடக்கும். ஒரு வாகனம் வந்து உங்களை யாரும் அப்ரோச் பண்ண போகிறதில்ல, இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி மைண்ட் செட்டாக இருக்காது. பட் ஒருத்தர் ஃபேமிலியில் சொல்கிறாங்க இதை மாற்றினா என்ன, இதை செஞ்சால் என்ன, அந்த ரெஃபரன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து பண்ணிக்கிறது நல்லது. அந்த சமயம் மாதிரி இருக்குது. அடுத்து வந்து ரிஷபம் ராசியில் இந்த கன்னி லக்னத்தோட காம்பினேஷன் திருமண ஏற்பாடு. திடீர்னு ஒரு ரெஃபரன்ஸ் வரும், திடீர்னு ஒரு அறிமுகம் வரும். அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டைம் தான் இது. ஏன்னா உங்களுக்கு மற்ற எல்லா பிளான்ட்டும் ஃபேவராக இருக்குது. ரிஷபம் ராசி இந்த பக்கம் வந்து துலாம் லக்னம். துலாம் ரிஷபம் வந்து ரெண்டுமே ஒரே அதிபதி, சுக்கிரன் தான் அதிபதி. ரிஷபத்துக்கும் அதிபதி சுக்கிரன், துலாத்துக்கும் அதிபதி சுக்கிரன். ஒரு பக்கம் 3ஆம் இடம், ஒரு பக்கம் 10ஆம் இடம். பதவி அதிகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை விஷயத்தில், பொருளாதாரத்தில், பதவி அதிகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருக்கிற வேலையை தக்க வச்சு எப்படியாவது காப்பாற்றிக்கிறது நல்லது. எந்த விதமான பகைமை பாராட்டாமல், எந்த விதமான ரிஸ்க் எடுக்காமல், எதையும் பெரிய சேஞ்சஸ்லாம் பண்ணிக்காமல் இருக்கிற விஷயங்களை அழகாக கடத்தி கொண்டு போகிறது நல்லது. ரிஷபம் ராசி இந்த பக்கம் வந்து விருச்சிக லக்னம். விருச்சிகம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீர், இந்த ரிஷபம் வந்து பூமி. ரிஷபத்தில் வந்து சந்திரன் உச்சமாகும், விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சமாகும். 7க்கு 7 சமசப்தமம், அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்குது. விருச்சிகத்துக்கு 9ஆம் இடத்துல குரு ரொம்ப ஃபேவராக வர, அதுவும் உச்சத்தில் வர, ரொம்ப 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 அதிர்ஷ்டம் அது. இந்த பக்கம் ரிஷப ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல குரு. இப்போ எப்படி இருக்கும், பலன் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அநேகமாக உங்களுக்கு வந்து கௌரவமான பதவி, இந்த ப்ரொமோஷனுக்காக காத்திருந்தவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பொருளாதார ரீதியாக நிறைய வரவுகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் மனசு வந்து அதை செலவு பண்ணுற எண்ணங்களை நோக்கி போயிட்டே இருக்கும். ஸோ வரவும் செலவும் சமமாக எடுத்துக்கலாம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்குற நேரம் வருது விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும். பட் அதே நேரத்தில் குரு வந்து ராசிக்கு 3ஆம் இடம்னால பணமும் நேரமும் உடலையும் அலைந்து திரிஞ்சு தான் ஒரு பலனும் நடக்கும். அப்படி இருக்குது. அதுவே வந்து விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும், ரிஷப ராசி காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் வாகனம் வாங்குறது, வாகனத்தை மாற்றுறது, ஒரு பிரயாணம் போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் ஃபேவரபுளாக நடக்குது. அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம் தான் இது. பரவாயில்ல, எல்லாமே கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டாலும் முயற்சி செஞ்சால் பலன் கிடைக்கும். ரிஷபம் ராசி தனுசு லக்னம். இதுவே உல்ட்டாவாக இருக்கும். சஷ்டாங்கம் 6, 8. அந்த பக்கம் சுக்கிரன் ராசிக்கு அதிபதி, இந்த பக்கம் குரு லக்னத்துக்கு அதிபதி. இந்த லக்னத்துக்கு 8ஆம் இடம், ராசிக்கு 3ஆம் இடம். இந்த காம்பினேஷன் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டு. ஒன்றும் கவலை இல்லை, ஏன்னா சுபகிரகம் பெருசாக ஒன்றும் பாதிக்காது. இருந்தாலும் இந்த காம்பினேஷன்னா இந்த 2 லக்னமே வந்து பொருளாதாரம் சம்மந்தப்படும். ரிஷபம் வந்து காலச்சக்கரத்துக்கு வந்து பொருளாதாரத்துக்கு 2ஆம் இடம் ராசியில். லக்னம் தனுசு வந்து 9ஆம் இடம், அதிர்ஷ்டம் பாக்கியம். ரெண்டுத்துக்கும் குரு பொசிஷனில் வரல. ஸோ இது சேவிங்ஸை கரைக்கிறது, ஏதாவது செலவு பண்ண வைக்கிறது. இந்த சமயத்தில் தான் புது முயற்சி பண்ணி முதலீடு எதுவும் பண்ணிடக்கூடாது. பிஸ்னஸில் இறங்குறது, முதலீடு பண்ணுறது, வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம். இருக்கிற பணத்தை நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சேவ் பண்ணுறது நல்லது. திருமண முயற்சியெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடலாம். ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும், அதை பெருசுப்படுத்தாமல் விட்டுடணும். இன்றைக்கி நடந்த மேட்டரை இன்றைக்கே விட்டுடணும், நாளைக்கு நடக்கிற மேட்டரை நாளைக்கே விட்டுடணும். அதை வந்து தொடர்ச்சியாக மனசில் நினச்சிட்டு வாழ்க்கையில் வந்து வேதனைப்படக்கூடாது. அப்பப்போ ஒன்று நடக்குதா அப்பப்போ மறந்துட்டு போயிடணும், அது நல்லது. ஸோ பொருளாதார ரீதியாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பயணங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. வேலை விஷயத்தில் இருக்கிறத தக்க வச்சுக்கிறதுக்குண்டான வேலையை மட்டும் சரியாக பாருங்கள். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப ராசி இந்த பக்கம் மகர லக்னம். மகரம் அப்படிங்கிற லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை நல்லா வந்திருக்கு. பட் ஆனால் காம்பினேஷன் வந்து ரிஷபத்தோடு இருக்குது. மகரத்துக்கு குரு யோகக்காரன் கிடையாது, ரிஷபத்துக்கும் குரு யோகக்காரன் கிடையாது. இருந்தாலும் இந்த பார்வை வந்து மகரத்து மேலே விழும். ரிஷபத்துக்கு அது 3ல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் எப்படிப்பட்ட பலன் நடக்கும் அப்படின்னா, பெரிய லெவலில் வந்து அதிர்ஷ்டமாக எல்லாமே நடந்துரும்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் இத்தனை வருஷமாக நீங்கள் பண்ண அனுபவம்னு ஒன்று இருக்கும். இப்போ அதிர்ஷ்டம் கை கொடுக்க போதா, அனுபவம் கை கொடுக்க போதா? அனுபவம் கை கொடுக்கும். ஸோ அதிர்ஷ்டம் இங்கே வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணாது, ஆனால் அனுபவம் கை கொடுத்துரும். என்ன அனுபவம் இருக்குது, என்ன அறிவு இருக்குது, என்ன ஆற்றல் இருக்குது, என்ன உங்கள் வாழ்க்கை பயணம் இருக்குது, அதை பொறுத்து ஒரு பலன் வந்து உண்டாகும். அப்படிப்பட்ட நேரமாக தான் இருக்குது. இருந்தாலும் எந்த ஒரு பெரிய முயற்சியோ இல்லை பெரிய விஷயத்தையோ ஆக்கப்பூர்வமாக ரொம்ப வேகம் காட்டாமல்
ரொம்ப நிதானமாக செய்கிறது நல்லது. ஏன்னா இந்த முறை உங்களுக்கு ஒரே ஒரு லாஜிக் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு மட்டும்தான் ரிசல்ட் வரப்போகுது. அதை ஜாஸ்தி பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்காதீங்க. ரிஷபம் ராசி இந்த பக்கம் கும்பல் லக்னம். கும்பத்துக்கு 6, ரிஷபத்துக்கு 3. கடன் வாங்குகிற சூழ்நிலையை கொஞ்சம் அப்படியே உருவாக்கும். நல்ல கடனாக வாங்கிக்கிங்க. கல்யாணத்துக்காக கடன் வாங்குறீங்க, படிப்புக்காக கடன் வாங்குறீங்க, வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்குறீங்க, வாகனத்துக்காக கடன் வாங்குறீங்க, இல்லை கடன் அடைக்க கடன் வாங்குறீங்க, இதெல்லாம் ஓகே. வீணான கடனை வாங்கி வீணாக இன்வெஸ்ட் பண்ணி வீணாக மாட்டிக்காதீங்க. ஸோ ரிஷபம் ராசி கும்ப லக்னத்துக்கு வந்து கடன் வாங்குகிற சூழ்நிலை உருவாக்கும். அது தேவையற்றதை வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். அதே மாதிரி இந்த இந்த பணத்தால் குடும்பத்தில் வந்து சில மனஸ்தாபங்கள் வரும். பணம் கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருங்க. பணத்தால் ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் பேசும்போது தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட அதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக அவாய்ட் பண்ணலாம். ரிஷபராசி கடைசி லக்னம் மீன லக்னம். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா குருவுடைய பார்வை வந்து விழப்போகுது. ரிஷபத்துக்கு 3ஆம் இடம், மீனத்துக்கு 5ஆம் இடம். எப்படி இருக்குது பலன், எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இவ்வளோ பெரிய சுமை 100% வந்து ஒரே பாரமாக இருந்தேன் என் வாழ்க்கை. ஒரு 75% வந்து பரவாயில்ல, இல்லைனா 25% பாரம் குறைஞ்சிருக்கு, இல்லை 50% பாரம் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். 100% எல்லாமே சூப்பர் ஆகிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். 100% எல்லாம் கிளியர் ஆகிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஒருத்தருக்கு வந்து ஃபீவர் வந்துடுச்சு, 101 டிகிரி இல்லை 102 டிகிரி அடிக்குது, தாங்க முடியல. இப்போ ஓரளவுக்கு அது வந்துடுச்சு, ஒரு நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கு. பட் இன்னுமே கொஞ்சம் உடம்புலாம் டயர்டாக இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது, சூழ்நிலை இருக்குது. ஸோ மீனம் லக்னம் ரிஷபம் ராசி இந்த காம்பினேஷன் வந்து எப்படி இருக்குன்னா, சூழ்நிலைகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்டெப் எடுக்கிறது நல்லது. ஓரளவுக்கு பிரச்சனை குறையும், ஓரளவுக்கு பாதிப்பு குறையும், ஓரளவுக்கு வலிகள் வேதனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்படி தான் இருக்குது. மொத்தம் 12 லக்னத்துக்கும் இந்த ரிஷப ராசியோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கேன். இது 2026 ஜூன்லேருந்து 27 ஜூன் வரைக்கும். இது சரியாக பார்த்து புரிஞ்சு பலனடைங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ராசி லக்னத்துடைய காம்போ எல்லாரும் கேட்டீங்க, அதனால் கொடுத்துருக்கேன். இதுலேயே ஒரு டஃப்பான ஒரு ஜாபாக நான் நினைப்பேன் இந்த ராசி லக்னம் காம்போ. ஏன்னா ஒரு ராசிக்கும் 12 லக்னத்தையும் நான் தொடர்பு பண்ணி பார்க்கணும். இந்த முறை அது ரொம்ப இன்னும் டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்கேன். இதையும் தவிர உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உள்ள அந்த தசா புக்தி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜனன ஜாதகத்துடைய கிரக அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சரியாக இருந்தால் தான் விதி, அதுதான் விதின்னு சொல்லுவோம், அதுதான் பிறப்பு ஜாதகம், அதுதான் அந்த பிறப்புலேயே வரக்கூடிய யோகம் அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். ஸோ அதை நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. நிறைய சர்வீசஸ் லைஃப் ஹாரோஸ்கோப்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். அஸ்ட்ராலஜி வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆர்ட் அது. நான் வந்து அது படிக்க கற்றுக்கிறதுக்கு நிறைய லேர்ன் பண்ணேன். இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். என்னோடய அனுபவத்துலேருந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். எல்லாரும் வந்து அதை கற்றுக்கலாம், தப்பு கிடையாது. தெரிஞ்சுக்கலாம். அடிப்படையில் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. அதில் வந்து நம்ம யூடியூப்லேயே வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டில் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து இப்போ www.lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் என்னோடய சர்வீஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கோம். டிஸ்பிளேல நம்பர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் டீம் நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணலாம். என்ன சர்வீஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஒரு மேரேஜ் மேட்சிங் பார்க்கணும், நீங்கள் ஆன்லைனில் சர்வீஸ் எடுத்து பார்க்க முடியும். நீங்கள் வந்து டீம்லேயே அஸ்ட்ராலஜிஸ்ட் நிறைய பேர் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஒரு வாஸ்து செக் பண்ணணும், ஆன்லைன்லேயே மேப் வச்சு செக் பண்ண முடியும். ஒரு வீடு வாங்குறீங்க, ஃப்ளாட் வாங்குறீங்க, வாங்கின பிறகு கஷ்டப்படுறதுல நான் நிறைய வீடியோஸ் ஃப்ரீயாகவே பண்ணிட்டேன். நீங்கள் போய் பார்த்துருங்க, அதை பார்த்து யூஸ் பண்ணிங்க. அதையும் தாண்டி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் எடுத்துங்க. அடுத்தது வந்து பிரமிட்ஸ். அப்போ நான் பிரமிட்ஸ் வந்து ரொம்ப நம்புகிறேன். சயின்டிஃபிக்காகவே வந்து என்னுடைய குரு வந்து ப்ரொஃபஸர் டாக்டர் ஜிதேன் பட். இவர் வந்து ஒரு குஜராத்தி தான். நான் வந்து 2006 ஒரு செமினார் அட்டன் பண்ணேன். எனக்கு வாஸ்து தெரியும், பட் எப்படி இது கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த நாலேஜ் வந்து எனக்கு இன்னி வரைக்கும் பயன்படுது. கிட்டத்தட்ட 20 வருஷமாக அந்த பிரமிட்ஸை வச்சு தான் வாஸ்துவே கரெக்ட் பண்ணுறேன். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். என் ஆஃபீஸ் ஃபுல்லாக இருக்கும், வீடு எல்லா இடத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி இல்லை யாராக இருந்தாலும் ரெஃபர் பண்ணி நான் பிரமிட்ஸ் தான். ஏன்னா சயின்டிஃபிக்காக அதை எனர்ஜைஸ் பண்ண டெக்னிக்காக எனக்கு தெரியும். ஸோ அதனால் அதை நான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன். பிரமிட்ஸ் நான் வந்து எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து சும்மா ஒரு பாசிட்டிவ் விஷயக்காக வச்சுக்கலாம். நீங்கள் வந்து எனி பர்பஸ் நீங்கள் பிரமிட்ஸ் வந்து ஒரு பர்பஸ்க்கு ஒரு சின்ன கார்டு மாதிரி இருக்கும், லக்கி கார்டு, அதெல்லாம் எப்பவுமே வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள். உங்களுக்கு நான் இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸாக தான் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து நம்ம நியூமராலஜி, நியூ பார்ன் பேபி, இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு நேம் இருக்குது, சரியாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்க, நம்பர் கரெக்டாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஒரு நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்குமா, சைன் எதாவது மாற்றினாலும் இருக்குமா, அந்த சர்வீஸை நீங்கள் எடுத்துக்க முடியும். அப்புறம் ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன். ஒரு ஜாப் ரேட்டாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, ஒரு நியூ ஜாப் ஷிஃப்ட் பண்ணலாமா, இல்லை வெயிட் பண்ணலாமா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் யோசிச்சு பண்ணுறது நல்லது. ஸோ இது ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் வேணாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறது கன்சல்டேஷன் எடுத்துக்க முடியும். அண்டு ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்குது. என்ன முடியுமோ அதை பெஸ்ட்டாக சர்வீஸை கொடுக்குறோம். ஸோ தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. என்னோட டீம் நம்பரை டிஸ்பிளே தெரியுது, அந்த நம்பர் மட்டும் தான். எங்களோட வெப்சைட் வந்து www.lifehoroscope.in. நீங்கள் சைட் ஓப்பன் பண்ணி என்னோட இமேஜே தெரிஞ்சிடும். சங்கர் நாராயணோட இமேஜ் தெரியும். ஸோ அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா எங்கள் டீமை நீங்கள் வெப்சைட்லையும் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா 1.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.